திமுக கூட்டணியில் 6 ஆண்டுகால பயணம், 4 பொதுத் தேர்தல்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றுடன் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் நினைக்கிறீங்க? இந்த முடிவை எடுக்கிறதுக்கான பின் காரணங்கள் என்னவா இருக்கு சார்? பின் காரணம், நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னது போல, நாங்கள் இடங்களை விட இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மக்களுக்கான அடிப்படை நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அதே மாதிரி ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். ஆக இந்த கோரிக்கைகளை குறித்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட திமுக தயாராக இல்லை என்கிற காரணத்தினால் நாங்கள் சுயமரியாதையும் தன்மானத்தையும் எங்கள் கட்சியினுடைய அத்தனை நிலை பொறுப்பாளர்கள் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டிய தலைமை பொறுப்பில் இருந்த நான் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறேன். இந்த முடிவு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பாதகம் நினைக்கிறீங்களா சார்? எனக்கு நான் திமுக போன்ற மிகப்பெரிய கட்சிக்கு என்னால் ஒரு பாதகம் ஏற்படும் என்று நானே சொல்வது ஏற்புடையதல்ல. தேர்தலில் என்ன சொல்லுவாங்க, தேர்தல் முடிவுக்கு பிறகு அது பாதகமா சாதகமா என்பதை மக்கள் தான் வாக்களித்து தீர்மானிக்க இருக்கிறார்கள். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டீங்க, மறுபுறம் அதிமுக என்டிஏ தலைமையிலான கூட்டணி இருக்குது. அங்க உங்களுக்கு ஏதாவது அழைப்புகள் வந்திருக்கா? ஒருபுறம் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் உங்களிடம் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு தகவல் இருக்கு. 3 தொகுதிகள் வரை உங்களுக்கு ஒதுக்கலாம் என்று ஒரு தகவல் இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை இது? உங்களுக்கு அதிமுக தரப்புல உங்களை யாராவது அணுகுனாங்களா? அதாவது அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் யாரும் என்னோடு எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அந்த கட்சியின் சார்பான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பல இணக்கமான நண்பர்கள் நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நான் பாரதிய ஜனதா தலைமையில் அதிமுக இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் என்டிஏ என்கிற அந்த கூட்டணிக்குள் இருந்து நான் பணியாற்ற விரும்பவில்லை என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன். யாருடனும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே 5 முனை போட்டி அப்படிங்கிற சூழல் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ நீங்களும் தனித்து தேர்தலை களம் காணக்கூடிய சூழல் இருந்தால் 6 முனை போட்டி நிலவும். எப்படி தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இனி ஒத்த கருத்துள்ள அமைப்புகள், அரசியல் கட்சிகளோடு நாங்கள் பேச இருக்கிறோம். தற்போது சுமார் 25க்கும் மேற்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் தேசிய அமைப்புகள், இயக்கங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களை அனைவரையும் அழைத்து பேசி தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் 2 நாட்களுக்குள் அது 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக நாங்கள் பேசி முடிவெடுத்து தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த மாதிரியாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது என்பதை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறோம். தனித்து போட்டின்னு எடுத்துக்கலாமா சார்? தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து போட்டி உங்களுடைய தலைமையில சில கட்சிகள் வரணும் எடுத்துக்கலாமா? உங்களுக்கு தெரியும், இப்போது என்னுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அதுல கூட சில கட்சிகள் சுயமரியாதை பார்ப்பாங்க. ஆனா அதைத்தான் நான் சொல்றேன், அது எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள போறோம், நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோமா, கூட்டணி வைத்து போட்டியிட போகிறோமா, இல்ல நாங்கள் தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டு போட்டியிட போகிறோமா என்பதெல்லாம் இனி வரும் காலங்களில் எங்களை ஆதரிக்கின்ற எங்களோடு வருகின்ற கட்சிகளோடு கலந்து பேசிதான் அந்த முடிவை நாங்கள் எடுக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த 10 அம்ச கோரிக்கைகளை அதிமுக நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீங்களா? அதிமுக என்கிற அந்த கட்சி தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்கின்ற போது அப்படி ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தால் அதை நாங்கள் எங்கள் கட்சியினுடைய தலைமை குழு கூடி பரிசீலனை செய்யும். ஆனா அதிமுக தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையின் கீழ் தேர்தலை அதிமுக இங்கு சந்திக்க இருக்கிற காரணத்தினால் அப்படி அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஒரு 4 முனை போட்டிய 4ஆவதா களத்துக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க தேர்தலுக்கு. அவங்க தரப்புல இருந்து ஏதாவது பேசப்பட்டதா? உங்களுக்கு ஏதாவது தொடர்பு கொண்டாங்களா? இல்ல, நாங்க உங்களுக்கு தெரியும், கொள்கை அளவிலேயே நாங்கள் தவாக கட்சியுடன் கூட்டணி அமைக்க கூடாது என்று எங்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் அதற்கு வாய்ப்புகள் இல்லை. தனித்து போட்டி என்ற கூடிய சூழல் வந்தால் வேட்பாளர் தேர்வு, அதே போல சின்னம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கும். சின்னங்கள்லாம் சூஸ் பண்ணிட்டீங்களா? என்ன ஸ்டேட்டஸ்? நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று திரும்பவும் எங்களை ஆதரிக்கிற சக்திகளோடு கலந்து பேசி நாங்கள் முடிவெடுத்து விட்டால் எங்களுக்கு சின்னம் பிரச்சனையே இல்லை. தேர்தல் ஆணையத்தை அணுகி சின்னம் பெற்று நாங்கள் போட்டியிடுவோம். அப்படி இல்லை என்றாலும் கூட 234 தொகுதிகளிலும் இப்போது தமிழ்நாடு முழுக்க எப்படி சுயேட்சை வேட்பாளர்கள் அப்போது வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கி தருகின்ற சின்னத்தில் போட்டியிடுகிறார்களோ அதுபோன்று தனித்து போட்டியிடுவது என்று கட்சி முடிவெடுத்தால் அதை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் எதிர்கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.